வீட்டுக்குள்ளே வந்த உடனே நிறைய அவார்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த அவார்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட்ஸ் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? டாக்டர் ஜென்சி அப்படிங்கும் போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு மேம்? எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்ற ஒரு வாசகத்தை ஒரு ஆணித்தரமாக என்னுடைய மனசில் நான் ரொம்ப பதிஞ்சுக்கிட்டேன். 12ஆம் வகுப்பில் முதல் மாணவரை என்னோடய வகுப்பில் பாஸ் பண்ணேன். யூஜி அண்ட் எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினேன். அதாவது என்னுடைய பயணத்தை ஒரு கணம் நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு படிநிலையும் ஒரு கடினமான ஒரு பள்ளத்தாக்கில் நான் நடந்து வந்த மாதிரி தான் அதை நான் நினச்சிக்கணும். உங்கள் பையன் வந்து என்ன பண்ணா, சென்னைக்கு போய் மாறிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை நான் கேட்கும்போது எனக்கு அதை விட கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம தமிழக முதல்வர் அவர்கள்கிட்ட அதாவது நான் வந்து ஏதாவது எனக்கு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் நிரந்தர பணியை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு காலேஜில் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி நான் வந்து டாக்டரேட் வாங்கிட்டேன். இப்போ நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், ஐ எம் டாக்டர் ஜென்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே அபினவ். டாக்டர் என் ஜென்சி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. இவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் டாக்டரேட் பட்ட ஃபர்ஸ்ட் திருநங்கை இவங்க தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கேன் மேம். ஸோ ஐ எம் டாக்டர் ஜென்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் இந்த பேர் ஏன் வச்சுன்றதுக்கும் ஒரு சின்ன ரீசன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென் என்றால் ஆண், சி என்றால் பெண். ஜென்சி, ஆண் பெண் கலந்தவள். அப்போ நான் ஒரு திருநங்கை அப்படின்றது என்னோட பேர்லயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை வச்சிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு பேர் மேம். இப்போது திருநங்கை அப்படின்னு நம்ம பேசும்போதே ஃபர்ஸ்ட் திங் மைண்டுக்கு வருது அந்த பாய்லேருந்து கேர்ளுக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அந்த டைமில் இருந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸோட மென்டல் சேஞ்சஸ் தான் ரொம்ப அந்த ப்ரெஷரு, அதை பற்றி தான் நம்ம ஜாஸ்தியாக யோசிப்போம். அது எப்படி உங்களுக்கு இருந்தது? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக எப்படி பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஈஸ்ட்ரஜன் அண்ட் டெஸ்ட்ரஜன் லெவலில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால தான். குரோமோசோம் சேஞ்ச்னால கிடையாது திருநங்கை மக்களும் திருநம்பிகளும் பிறக்கிறது. ஸோ அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ ஈஸ்ட்ரஜன் டெஸ்ட்ரஜன் லெவலில் ஏற்படுற மாற்றங்களினால இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பிறக்கும்பொழுது எங்களுடைய சுய எண்ணங்கள், எங்களோட சிந்தனைகள் நாங்கள் உணரும் பொழுதே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே என்னை ஒரு திருநங்கையாக நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட நடை, உடை, பாவனைகள், பேச்சு, நான் நடந்துக்கிற விதம், என்னுடைய அணுகுமுறைகள் எல்லாமே ஒரு ஃபீமேலாக தான் எனக்கு இருந்துச்சு. அது வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நிறைய பேர் அது கேட்குறாங்க, அந்த டைமில் எப்படி உணர முடியும்? அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் தானே ஒரு 8ஆவதோ 9ஆவது படிக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. நம்முடைய சுய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எப்போ நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்முடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா அது உள்ளுக்குள்ளே தானே இருக்கு. ஸோ அப்படி நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போதே தான் அதை ஃபீல் பண்ணேன். நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், நான் எங்கள் வீட்டை சுற்றி போயிட்டு வரும்போது, நடக்கும்போது, நிற்கிற இடங்கள் அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கடைக்கு போகும்போது வரும்பொழுதெல்லாம் என்னை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் என்னை வந்து ஏளனமாக தான் முதல்ல பேசினாங்க. ஏன்னா என் கிராமத்தில் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எக்ஸாம்பிள், அவங்க வந்து என்ன இவன் பொம்பளை மாதிரி நடக்கிறான், பொம்பளை மாதிரி பேசுகிறான், என்ன இவன் பொம்பளை மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி என்னை அங்கங்கே எல்லா இடங்களிலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போனாலும் அந்த இடத்துல பேசுகிறதுக்கான ஆட்கள் இருப்பாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது. ஆமாம், இது வந்து என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான எதிர்ப்புகளும் எனக்கு வந்து கொடுத்ததே கிடையாது, அவங்களாவே. ஸோ வென் சொசைட்டி, என்னோட நெய்பர்ஸ் வந்து இதை ரைஸ் பண்ணும்போது தான் என்னை திட்டுவாங்க. என்னுடைய அம்மாவோ அப்பாவோ, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் தானாகவே அவங்களாவே நினைக்கிறது, அவங்களாவே திட்டுறதெல்லாம் கிடையாது. அவங்க என்னை ஏதாச்சும் சொல்லி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது, ஏன் அவங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நடக்கிறான், ஏன் இந்த மாதிரி பேசலாம், நம்ம வந்து என்னை வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி இருக்காதுன்னு. அது நானாக பண்ணலை, அது எனக்காக வருது அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்காம ஒரு நிலையில் இருந்தாங்க. ஸோ அது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸில் போயிட்டு ஒரு டிக்கெட் கேட்குறோன்னா கூட அந்த டயத்தில் வந்து நம்ம வாய்ஸ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் கூட நாங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நம்மளை வந்து திரும்பி ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்வலாக நடக்கும். ஏன்னா வாய்ஸ் ஆண் பெண் கலந்த வாய்ஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நிறைய நாட்கள் வந்து நம்ம ஆம்பளை வாய்ஸில் தான் பேசணும்லாம், என்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணி எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். ரொம்ப குரலை ஒசத்தி பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி பேசி நிறைய நாள் மாற்றிக்கணும்னு நினச்சிருக்கிறேன். அந்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நான் வந்து தோற்று தான் போயிருக்கேன். அதாவது நானாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மாற்றிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிங்க, அது முடியல அப்படின்னு சொல்ல வரீங்களா? எஸ், நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஏன்னா சொல்லுவாங்கல்ல, இப்போ சொசைட்டியில் வந்து யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்போ அம்மா நம்மள சொல்லுவாங்க, நீ ஏன் அப்படி நடந்துக்கிற, பொம்பளை பசங்க கூட சேரக்கூடாது, ஆம்பளை பசங்க கூட தான் சேரணும், கிரிக்கெட்டு தான் விளையாடணும். இன்னொரு ஒரு ஒரு புரிதல் இல்லாத ஒரு உலகத்துலேயும் நம்ம மக்கள் கிராமத்தில் இருக்காங்க. கிரிக்கெட் பாய்ஸ் கூட சேர்ந்து விளையாடினா தான் ஆம்பளை பையன்ற மாதிரி என்ன சின்ன வயசில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ ஏன் அதெல்லாம் போக மாட்டுற, பசங்க கூட போய் ஏன் சுத்த மாட்டுற அப்படின்னுலாம் என்னை வந்து கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் நான் நிறைய நாள் தனிமையில் இருக்கும்போது யோசனை பண்ணியிருக்கேன், நம்ம ஒரு வேலை மாற்றி தான் பார்க்கலாமோ அப்படின்னு. அந்த எல்லா முயற்சிகளிலும் நான் தோல்வி தான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் இவ்வளோ அந்த ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு ஒரு டைம் ஒன்று வந்திருக்கும், ஓகே நம்ம இதை எப்படியாவது யார்கிட்டயா சொல்லி தான் ஆகணும், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது பதிலாக ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட ஃபஸ்ட் சொல்லியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு சொன்னது யார்கிட்ட? ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கிராமம். ஸோ இப்போ நம்ம சென்னை வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளோ பற்றின புரிதல் வந்து ஓரளவுக்கு இருக்கும். கிராமத்துலலாம் கண்டிப்பாக இன்றைக்கி வரைக்குமே ரொம்ப குறைவு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா கிராமத்தில் அந்த மாதிரியான அவேர்னஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ நான் வந்து எங்கே போய் சொல்ல முடியும், யாரை நம்பி நான் சொல்ல முடியும்? அப்படி நான் சொன்னேன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னும் நான் எதுவுமே சொல்லாமையே என்னுடைய நடை உடை பாவனைகளை வச்சே என்னை கேவலமாக பேசுகிற இந்த சொசைட்டி, நான் ஒரு வேளை சொல்லியிருந்தேன் என்னை யாருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் இந்த ஓப்பன் டாக்காக எனக்கு கொஞ்சம் அப்படியே என்ன நடந்து போகும்போது பின்னாடி பேசுகிறவங்க இன்னும் அதிகமாக பேசியிருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு கருத்து. அதனால தான் நிறைய இடத்துல யார்கிட்டையாவது ஷேர் பண்ணலாமோ சொல்லலாமோன்னு எனக்கு தோணி இருக்கும். பட் ஆனால் சொல்கிறதுக்கான அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் என் வாழ்க்கையில் அந்த இடத்துல யாருமே இருந்தது கிடையாது. ஓகே. பட் அம்மா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா பங்கேற்றிருக்காங்க என்று சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது, அவங்ககிட்ட எப்படி? ஸோ அதாவது அம்மா வந்து நான் பிஹெச்டி சேர்கிற வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே என் கூட வந்து அவங்க பயணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், என்னால் மறக்க முடியாத ஒரு ஆள். அவங்க என் கூட இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுகூலமே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அம்மா விட்டுட்டு நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறது, எங்கேயாவது வரலாம் அவங்க கூடவே போனோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இட்டுட்டு போனாலும் அங்கே போயிட்டு நீங்கள் எல்லாம் பாய்ஸ் எல்லாம் இந்த ரூமில் படுக்கணும், பாய்ஸ் கூட இருக்கணும், அங்கே ஒரு கேங் இருக்கும் நம்மளை பிரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளே எனக்கு ஃபீலாக இருக்கும். அதுக்காகவே நிறைய நாட்கள் வந்து நான் எந்த ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து கேன்சல் பண்ணுறதா எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி போனாலும் அம்மா கூட போவேன், அப்படி போனாலும் அம்மா கூட சொல்லி தான் போவேன், உங்கள் கூட தான் இருப்பேன், நான் தனியாக போக மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபீல் அப்படி இருக்கும். நான் ஒரு பெண்ணாக தானே என்னை ஃபீல் பண்ணுறேன், எப்படி ஒரு பாய்ஸ் கூட போய் நம்ம ஒரு 10 பேர் கூட எப்படி நம்ம படுக்க முடியுன்ற அந்த எண்ணங்கள்லாம் அது வந்து சாவை விட கொடுமையானது. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்காங்க, நல்ல ஒரு ஆலோசகராக இருந்திருக்காங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தானாகவே அவங்க எதுவுமே என்னை சொன்னதே கிடையாது. when someone is raising வேறு யாராவது அதை சொல்லும்போது தான் வந்து என்னை வந்து சொல்லுவாங்க, ஏம்மா அப்படி இருக்கிற, ஏப்பா அப்படி பண்ணுற, அப்படி தான் கேட்டிருக்காங்க. அது கூட ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான். அதுக்கப்புறம்லாம் அவங்க என்னை எதுவுமே சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க என்னோட ஃபீலிங்ஸு அதெல்லாம் அவங்க ஒரு தாய் இல்லையா, அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். என்னுடைய புரிதல் எல்லாமே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அண்ட் இப்போது நீங்கள் பிஹெச்டி பெற்றிருக்கீங்க, டாக்டரேட் பெற்றிருக்கீங்க, அதுவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். ஸோ அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக இட்ஸ் நாட் தட் ஈஸி. படிப்பு மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்கணும், அண்ட் படிக்கிறதுக்கான ஒரு வெறின்னு ஒன்று இருக்கணும், ஒரு காரணம் ஒன்று இருக்கணும். எதனால் படிப்பு மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, வெறி? அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே என்னை இப்படி நடக்கும்போது, போகும்போது, வரும்போது எல்லாரும் என்னை வந்து குறையா சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க, என்னை வந்து பெருமையாக பேசுகிறாங்கன்னும் போது அது வந்து படிப்பு தான். இப்போ என்ன, ஆமாம் அப்பையிலேருந்தே அவன் எப்படி கண்ணும் கருத்தாக இருக்கான் பாரு, எப்படி வந்து வீடு க்ளீனாக வச்சுக்கிறான், சுத்தமாக இருக்கிறான், ஸ்கூலில் நல்லா படிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஏதோ என்னுடைய நான் இது ஒரு குறையாக தான் இருக்கிறேன் அப்படின்றது எனக்கே ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆனால் அதே மக்கள் ஒரு இடத்துல என்னை வந்து சந்தோஷப்படவும் வைப்பாங்கன்னும் போது அது வந்து எஜுகேஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல் எஜுகேஷன்லேயே, ப்ரைமரி எஜுகேஷன்லேயே. அப்போ நம்ம நல்லா பேசுகிறோம், நல்ல எஜுகேஷன் நமக்கு இருக்குது, நம்ம எடுக்கிறோன்ற பட்சத்தில் அவங்க நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, நம்மளை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் இது நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய பாதைகளை நான் வந்து திசை திருப்பி இதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்ற ஒரு வாசகத்தை ஒரு ஆணித்தரமாக என்னுடைய மனசில் நான் ரொம்ப பதிஞ்சுக்கிட்டேன். எஜுகேஷனை நோக்கி நம்ம போனாதான் இந்த நம்மளை குறையாக பேசுகிற இந்த உலகம் நம்மளை வந்து ஒரு பெருமையாகவும் பேசுறதுக்கான வாய்ப்பு இது ஒன்று இருக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் என்னுடைய ஸ்டடீஸ் எல்லாம் நான் அப்படி கொண்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். 12ஆம் வகுப்பில் வந்து முதல் மாணவரை என்னோட வகுப்பில் பாஸ் பண்ணேன். யூஜி அண்ட் எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படிப்புங்கிற ஆர்வம் வந்து
சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு குணமாகவே அப்படி தான் இருந்திருக்குது உங்களுக்கு. பட் இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டினதுக்கப்புறமா காலேஜ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவோம். அங்கே புது விதமான மக்கள் இருப்பாங்க. என்னதான் நம்ம நல்லா படித்தாலுமே நம்மளை ஓகே திருநங்கை தானே, அப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கேலிகள் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, மட்டம் தட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயம்னா எந்த நிகழ்வு சொல்வீங்க? ஸோ கண்டிப்பாக நிறையவே நடந்திருக்கு. அதாவது என்னுடைய பயணத்தை ஒரு ஒரு கணம் நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு ஒரு படிநிலையும் ஒரு கடினமான ஒரு ஒரு பள்ளத்தாக்கில் நான் நடந்து வந்த மாதிரி தான் அதை நான் நினச்சிக்கணும். ஏன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த சொசைட்டியில் வந்து சாதிச்சு அவங்க பெரிய ஆள் ஆகுறாங்க, அதுவும் எஜுகேஷனில் பெரிய ஆளாங்கன்னா அது ஒரு சாதாரணமான விஷயமா தான் இருக்குது இந்திய காலகட்டத்தில். ஆனால் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ அவங்க படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு ஒரு இடமும் எனக்கு கஷ்டம் தான். நான் சொல்லணும்னா நிறைய இடங்களை சொல்லலாம். ஸோ காலேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு அதிகமாக கிடையாது. ஏன்னா நான் வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கிறேன்றதுனால என்னை வந்து டச் பண்ணால் இவங்க வந்து அந்த டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, கேட்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து மாணவர்கள்கிட்ட இருந்துருச்சு. ஆனாலும் எனக்கு வந்து பின்னாடி பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர். ஆனாலும் நான் அதை காதில் வாங்காமல் அதை நான் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன்னா அந்த ஃபீலிங்ஸே எனக்கு அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் என்னை எதால் பண்ண முடியல. அதாவது அந்த காரணங்களுக்காக நான் அதை என்ன பண்ணேன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஸோ நீ பேசுனா பேசிட்டு போ. இன்னைக்கு அவங்க எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க, அவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க, ஆனால் நான் எப்படி இருக்கேன் அந்த ஒரு ஒரு கான்செப்டை தான் நான் ரொம்ப மனசில் உள்வாங்கி அதன்படி நான் போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை நான் வந்து கையில் ஏந்திக்கிட்டு அதன்படி என்னுடைய தடைகள் எல்லாம் நான் வந்து உடச்சி வந்திருக்கேன். ஏன்னா நிறைய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் படித்தா கூட அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது. வாழ்க்கையில் யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதை விட ஒரு கூடுதலாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்போ அதை நினச்சி நம்ம வந்து சோர்ந்து ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது. நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லாமே பண்ண முடியும். கண்டிப்பாக திருநங்கைகளில் வந்துட்டு இப்போ உங்களை மாதிரி வந்து படிப்பில் நிறைய முன்னேறுறாங்க, வெளில வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டாக போகிறாங்க, வித்தியாசமான துறைகள் நிறையா பண்ணுறாங்க. பட் இப்பயுமே நிறையா திருநங்கைகள் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். இதர் அவங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க, இல்லை பெக்கர்ஸாக இருக்காங்க, இந்த மாதிரி 2 துறையில் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே மித்த மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஏன் வந்துட்டு பெக் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுறாங்க, ஏதாவது வேலையில் போய் சேரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்க சேராமல் இருக்கிறதுக்கான காரணம் சொசைட்டியா, இல்லை இவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இல்லையா, இல்லை எதனால நினைக்கிறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக பார்த்தீங்கன்னா சொசைட்டி தான் காரணம். இப்போது ரிசர்வேஷனே கிடையாது, எங்கள் மக்களுக்கு வந்து இன்னும் ரிசர்வேஷனே கிடையாது. மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய பேர் படிக்கிறோம். ஒரு மருத்துவருக்கு படித்த ஒரு திருநங்கை வந்து பெக்கிங் ஒர்க் செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக போன ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து அவங்களுக்கு ஒரு கிளினிக் அமைச்சு கொடுத்து அவங்களோட டாக்டர் படிப்பு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு. ஸோ எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துட்டு அவங்கவுங்க படிச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேலையை கொடுத்தா தான் இந்த பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறதும் இந்த செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறதும் காலப்போக்கில் மாறும். எடுத்த உடனே இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ அந்த மாதிரி தன்னுடைய பாலினத்தை உணர்ந்து அது ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்கும் இல்லாத பொழுது ஒரு saree கட்டிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை வந்து பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அடிப்பாங்க, உதைப்பாங்க, மிதிப்பாங்க. படத்திலே ஆமாம், நீ வந்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு கெட்ட பேர், சொசைட்டியில் என்னை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு அவங்க ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. அப்போ அந்த திருநங்கை வந்து ரோடுக்கு வந்துருது. வந்த உடனே அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு நாள் சாப்பிடாம இருக்கலாம், 2 நாள் சாப்பிடாம இருக்கலாம், 3ஆவது நாள் சாப்பிடாம இருக்க முடியாது. அப்போ அந்த வழியாக போகிற ஏதாவது ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்களும் எங்களை மாதிரி தான் சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு 10 நாள் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11ஆவது நாள் நல்ல திருநங்கையாக இருந்தால் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, உன்னுடைய ஸ்டடீஸ் ஏன் நீ விட்டு வந்த, நான் உன்னை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கிற திருநங்கைகளும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில திருநங்கைகள் நம்ம தொழில் இதுதான் சொல்லி அவங்கள 10 நாள் சாப்பாடு போட்டு ரோடு கூட்டு போய் நீங்கள் பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுங்க, இதுதான் நம்ம குலத்தொழில்னு சொல்லி கொடுக்குற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை யார் கையில மாட்டுது அப்படின்றது தான் இங்க விஷயமே. புரியுதுங்களா? அண்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களை வந்துட்டு ஏதாவது மாற்றுறதுக்கான ஏதாவது வழிகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வழியில்? கண்டிப்பாக. இப்போ நம்ம தமிழக முதல்வர் நிறைய முன்னெடுப்புகளை வந்து திருநங்கை மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் புதல்வன் திட்டத்தில் திருநங்கைகளையும் இணைச்சிருக்காங்க. புது புது விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் திருநங்கைகளுக்கு வந்து இலவச பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணலான்னு இலவச டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையான முன்னெடுப்புகளை கொடுக்குறாங்க. அது மட்டும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் புதுமை பெண் திட்டத்திலலாம் ஒரு சில தளர்வுகள்லாம் திருநங்கை
எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு படிக்கிற இடத்துல ஒரு திருநங்கைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? அதனால அது கண்டினியூஸ் பண்ண முடியும் அதனுடைய ஸ்டடிஸ். இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ரிசர்வேஷனும் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அது கொடுத்துட்டாங்கன்னா அவங்கவுங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற வேலைகள் அவங்க போயிடுவாங்க. ஓரளவுக்கு காலப்போக்கில் இந்த பெக்கிங் ஒர்க்ஸும் செக்ஷுவல் ஒர்க்ஸும் கண்டிப்பாக மாறும் அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணீங்க, இப்போ நீங்கள் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களோட ரிசர்ச் ஏதாவது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக நான் பிடிஎஃப் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்யூச்சரில். நல்ல ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். ஸோ நம்ம தமிழக முதல்வர் அவர்கள்கிட்ட, அதாவது நான் வந்து ஏதாவது எனக்கு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் நிரந்தர பணியை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு காலேஜில் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இது என்னுடைய வளர்ச்சியாக மட்டும் இருக்காது, என்னை எதிர்நோக்கி வரும் வளர்ச்சியாக இருக்கும்னு எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு அப்பாவாக நினச்சி நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இன்னமும் பயணிச்சுட்ருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் லைலா காலேஜில் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். லைலா காலேஜில் என்னுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடக்கூடாது. ஸோ அது வந்து என்னுடைய முழுமையான வெற்றியாக இருக்காது அப்படின்றத என்னுடைய கருத்து. ஏன்னா லைலா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜில் என்ன மாதிரி நான் எம்ஃபில் வரைக்கும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். என்ன மாதிரி படிச்சிருக்கிற மக்களுக்கும் வந்து இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அவங்களுடைய அக்செப்டன்ஸ் இருக்கும், புரிதல் ஏற்படும். ஒரு திருநங்கையை வந்து படித்தாங்க, இந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நிர்ணயத்தை கொடுத்துருக்குது, அவங்க வாழ்க்கையில் இதை சாதிச்சிருக்கிறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் பேசும். எனக்கு வந்து இப்போ லைலா காலேஜ் ஜெசுட் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னா தமிழக அரசு இதை முன்னெடுத்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அப்போ வந்து மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஏதாவது எங்கள் மக்களுக்கும் இது ஒரு ஒரு என்ன முன்னெடுப்பாக இருக்கும். என்னன்னா அவங்க படித்தாங்க, அவங்க சாதிச்சாங்க, கவர்மெண்ட் அவங்களுக்கு வேலை கொடுத்துச்சு, ஒரு புரிதல் ஏற்படும். இதுதான் அடுத்து வர எதிர்நோக்கி வர சமூகத்துக்கும் டாக்டர் ஜென்சிய மாதிரி நிறைய பேர் உருவாக்குறதுக்கான இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக. அதாவது ஆண் பெண் திருநங்கை எந்த ஊர்லேருந்து வரீங்க, எந்த நாடு, என்ன மொழி பேசுறீங்களா தாண்டி உங்ககிட்ட ஸ்கில் இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான தகுந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி இப்போது உங்களுடைய நண்பர்கள், அதாவது மித்த திருநங்கைகள் உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கவங்கெல்லாம் உங்களை என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய அந்த வளர்ச்சி பார்த்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? ஸோ இது வந்து என்னுடைய ஒரு தனி மனுஷியோட வளர்ச்சி மட்டும் கிடையாது, என்னுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஜென்சி அப்படின்னு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியுது. நேற்று கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க திடீர்னு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் திருநங்கைன்னா சற்று விலகி போகிறவங்க பார்த்துட்டு போன மக்கள் மத்தியில் இப்போ வந்து தானாக வந்து பேசுகிற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்றது இது என்னுடைய வளர்ச்சியாக மட்டும் நான் பார்க்கல, என்னுடைய சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் வந்து என்னுடைய சமூகத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், என்னுடைய சமூகம் என்னை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா அந்த சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனதால் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிரான்ஸ்பர்சன்ஸ், டிரான்ஸ் மென் அண்ட் டிரான்ஸ் உமன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நிறைய என்னை வந்து நாங்கள் உங்களை ரோல் மாடலாக வச்சுக்கிறோம், நாங்களும் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியாது, எங்களுக்கு இருந்தும் கால் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரியலாகவே ஒரு சந்தோஷமா இருக்குது. இதுதான் ஒரு முழுமையான வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். இதுதானே நம்மளை பார்த்து ஒருத்தவங்க மாறுறாங்க நல்வழியில், நானும் வந்து சொசைட்டியில் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறது அந்த எண்ணங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆண் பெண்களும் எனக்கு கால் பண்ணி எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் ஹோம் டியூஷன்ஸ் எடுங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுங்கன்னு எனக்கு கால் பண்ணுறாங்க. அந்த விஷயங்களை விட இந்த விஷயம் எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதான் ஒரு புரிதல் அப்படின்னும் போது அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதாவது ஆஸ் அ சொசைட்டியாக எவால்வ் ஆயிருக்கு, அதான் அது வந்துட்டு உங்களுடைய அந்த உழைப்பினால மாறி இருக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் திருநங்கைகளை பார்க்கும் போதே ஒரு இமேஜ் வந்துடும், அந்த இமேஜே உடையுது அப்படிங்கும்போது அந்த growth உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் நீங்க பயங்கரமான growth அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது அதுக்கான காரணம். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோலையும் ஆர்ஜியோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, உங்களுக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்களா? ஸோ நான் வந்து தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளர் ஒரு 12 வருடங்களாக இருந்திருக்கேன். அப்புறமா சென்னை அகில இந்திய வானொலி நிலையம், அதாவது ஆல் இண்டியா ரேடியோலையும் நான் ஆர்ஜேவாக இருந்திருக்கேன். அந்த மாதிரி நான் இருக்கின்ற பட்சத்தில் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் பார்ட் டைம் லெக்சராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஆர்இ ஒரு வயசுலேயும் அனௌன்சராக இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக எனக்கு வந்து என்னுடைய எஜுகேஷன் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு முழுக்க ஒரு மிகப்பெரிய காரணிகளாக இருந்துச்சு. இது எல்லாமே தான். ஸோ அந்த மாதிரி நான் ஆர்ஜேவாக அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணும்பொழுது அனௌன்ஸராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து என்ன அங்கே வந்து குறைகளும் சொன்னாங்க. என்ன உங்கள் வாய்ஸ் ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி இருக்குது, நிறைய பேர் குறை சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது நானாக சொல்லிட்டு நான் நின்றுறேன், இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் நின்னேன். ஸோ அதே என்னுடைய வாய்ஸை சென்னை புத்தக காட்சியில் நான் பேசும்பொழுது
எவ்வளோ மக்கள் வந்து என்கிட்ட நேரா அந்த குரல் எங்கேருந்து ஒலிக்குது இந்த குரல், ஆண் பெண் கலந்த ஒரு வசீகர குரலா இருக்குன்னு என்னை தேடி வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போன மக்களும் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன இப்படி இருக்கிறேன்றதுனால என்னுடைய வாய்ஸை நான் வந்து சர்ஜரி பண்ணி பெண் மாதிரி மாத்திக்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. நானா இருக்கிறேன், என்னுடைய வாய்ஸ் இப்படி இருக்குது, அதுல ஒரு வசீகரம் இருக்குதுன்னு சொல்ற மக்களுடைய கருத்துக்களை நான் கேட்கும் பொழுது இன்னும் நான் அதை வந்து பெரிய விஷயமாக்கணும்னு தான் நான் ஒரு இடத்துல யோசிக்கிறேன். ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறையா பட்டங்கள் பெற்றிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பாக என்னவா இருக்கும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட ரிசர்ச்சை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா தீவிரம் பண்ணுவேன். அது எப்போனா நான் வந்து முதல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகணும். நான் ஸ்டாண்டர்ட் ஆகணும். நான் ஒரு அரசாங்க கலைக்கல்லூரியில் நிரந்தர பணி எனக்கு குவாலிஃபைடாக இருக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைச்சதுனா தான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய ரிசர்ச்சை நான் ஆழ்ந்து பண்ண முடியும். அதுக்கான ஃபோக்கஸ்டு எனக்கு கிடைக்கும். அதுக்கான ஃபினான்ஷியல் எனக்கு சப்போர்ட் இருக்கும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக நான் நினைக்கிறேன். இதை நான் சாதாரணமாக விட்டுற மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி கஷ்டப்படுற படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிற திருநம்பிகளோ நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் பெர்மனெண்ட்டாக ஆகிட்டு அந்த மாதிரி என்னை நாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது எனக்கு நிறைய ஆசைகள் என் மனசில் இருக்கா. ரைட். அண்ட் இப்போது திருநங்கையாக நான் மாறணும் அப்படின்னு நினைக்கிற சில சின்ன வயசு பசங்க அவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்திருக்காங்களா? உங்ககிட்ட வந்தாங்கன்னா கைடன்ஸ் எந்த மாதிரி பண்ணுவீங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் எங்கள் நேட்டிவ்லேருந்து கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி முதல்ல போய் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப சீக்கிரமெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணல. ஸோ என்ன எஜுகேஷனில் தான் நான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா நான் ரொம்ப சீக்கிரமாக ஒரு வேலை இப்போ இருக்கிற சொசைட்டியில் நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய நான் எந்த அளவுக்கு வந்திருப்பேனான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். யார் என்ன அக்செப்ட் பண்ணிருக்கேன். நான் இப்போ தான் நான் பண்ணி ஒரு 6 years தான் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா அப்போ என்னோட ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருந்திருப்பேன் இல்லையா? கண்டிப்பாக நான் அப்படி தான் இருந்திருப்பேன். எந்த விதமான ஒரு நிரந்தரமான ஒரு வேலையும் இல்லாமல் எஜுகேஷன் இல்லாமல் நான் வந்து ஒதுக்கப்பட்டிருப்பேன். இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன்னா என்னுடைய அந்த பொறுமை தான் காரணம். அதனால அந்த மாதிரி வந்து அந்த பசங்களுக்கும் நான் அட்வைஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன். உங்கள் பிள்ளைங்களை இப்படியெல்லாம் விட்டுறாதீங்க, அவங்கள இன்னும் நீங்கள் படிக்க வைங்க, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் அங்கே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். மேம், லைக் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த அவார்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட்ஸ் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? ஸோ நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த ஒரு அவார்ட்ஸுக்கும் ஒரு ஸ்டோரிஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என்னால் மறக்க முடியாத ஒரு அவார்ட் பார்த்திங்கன்னா, நான் பார்ட் டைமாக அம்பேத்கர் காலேஜில் ஒர்க் பண்ணும்பொழுது அப்போது வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் கையால் நான் விழுப்புரத்தில் வாங்கினது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டாக நான் பார்க்குறேன். அதில் வந்து எங்கள் மக்கள் இல்லாமல் நார்மலான ஒரு ஆண் பெண் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையில் நான் வாங்கினேன்னா அது என்னால் மறக்க முடியாது. ஒரு சிறந்த பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டோட நீதிபதி வந்து ஒரு அவார்டுக்கு அரங்க மகாதேவன் ஐயா அவர்கள் கொடுத்துருக்காங்க. சென்னை புக் ஃபேரில் நல்ல சிறந்த அறிவிப்பாளர்னு சொல்லிட்டு இந்த 2 அவார்ட்ஸுமே எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அவார்ட்ஸாக தான் நான் அந்த புக் ஃபேர் வந்து இன்னும் மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சங்காட்டி உங்களுக்கு அது இன்னும் ஸ்பெஷல். அண்ட் முன்னாடிலாம் வந்துட்டு ஓகே அவங்க வந்து ஜென்சி எப்படி இருக்காங்க, ஜென்சி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்போது டாக்டர் ஜென்சி அப்படிங்கும் போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? அது வந்து அது கேட்கும்போது எனக்கு அழதான் வரும். ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துலையும் இது சாதாரணமாக நான் இந்த இவ்வளோ தூரத்துக்கு வரல. எங்கள் அம்மாவுடைய கனவு தான் நான் அதை மெயினாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்பையிலேருந்தே என் புள்ள படிக்கணும், என் புள்ள படிப்பான், அவன் வந்து படித்து அவன் நினச்சதை அடைவான் அப்படின்னு எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளெல்லாம் நான் இன்றைக்கி நிறைவேற்றிருக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா கூட இல்லைன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு, ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன். டாக்டர்னு சொல்லும்போது ஒரு பெருமையாக இருக்குன்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள்லாம் வந்து சாதாரணமானதே கிடையாது. இப்போ எங்கள் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து தங்களை இது பண்ணிக்கிறாங்க சாப்பாடுக்காக. ஆனால் ஒருவேளை சாப்பாடு கூட நான் நிறைய நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். அது என்னால் அதுக்கு வார்த்தைகளே கிடையாது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் என்னை ஒரு பெரிய ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை ஒரு சந்தோஷமாக நிறுத்திருக்குதுன்னா அது அந்த டாக்டர் ஜென்சி அப்படின்றது தான். சாரி, அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அது எல்லாரும் அது சாதாரணமாக டாக்டர் ஜென்சின்றதை மட்டும் தான் பேசுகிறாங்க. அதை வாங்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. என்னை ஒரு இடத்துலையும் என்னை வந்து புறந்தள்ளின இடங்கள், என்னை பேசின இடங்கள், என் மக்களே கூட நிறைய பேர் எனக்கு குறையா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ படிச்சிருக்கேன், நீ என்ன பண்ணுற, என்ன உனக்கு பிரயோஜனம் அப்படின்னால என்னை நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான அந்த வார்த்தைகள் சொசைட்டி என்னோட சுற்றி இருக்கிற என்னோட நெய்பர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. என்ன நீ படித்து என்ன பண்ண? நிறைய பேர் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் நீ படித்து என்ன சாதிச்சிட்ட, இதனால உனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னுலாம் என்னை நிறைய பேர் கேவலமாக என் சொந்தக்காரங்கெல்லாம் கூட பேசினாங்க.
அவங்க அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இது ஒரு சாதனையாக நான் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை இழிவாக பேசின என்னை மக்கள் முன்னாடி நான் வந்து சாதிச்சிருக்கிறேன் அப்படின்றது தான். ஏன்னா அந்த அந்த வார்த்தைகள் வந்து எல்லாரையும் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, நம்மளை வந்து கொல்லும் ஒரு சில வார்த்தைகள். அப்போ நம்ம சந்தோஷமாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போவாங்க, நம்மளை இந்த மாதிரி பேசும்பொழுது அதுக்கு வந்து ஈடினையே கிடையாது. ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி நான் வந்து டாக்டரேட் வாங்கிட்டேன். இப்போ நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், ஐ எம் டாக்டர் ஜென்சி. யூ ஆர் டாக்டர் ஜென்சி. எஸ். இப்போ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு பிடிச்சது நான் செய்ய போகிறேன், அதை நான் தைரியமாக செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கும், அதை வந்துட்டு புறந்தள்ளுறதுக்கும், அதை கேலி பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நம்ம மைண்டில் ரொம்பவே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இதுதான் எனக்கு நடந்துச்சு, இதனாலேயே நான் இன்னும் பெட்டராக அதை பண்ண போகிறேன் அப்படின்னு நமக்கு மைண்டில் இன்னும் ஒரு வெறி வரும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுனா உங்கள் வாழ்க்கையில் எந்த நிகழ்வு சொல்லுங்கள்? ஸோ அது வந்து எங்கள் அம்மா கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்க நேட்டிவில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் பையன் வந்து என்ன பண்ணா, சென்னைக்கு போய் மாறிட்டு கைத்தட்டி காசு கேட்டுருக்கான்னு எங்கள் அம்மாட்ட நிறைய நாள் சொல்லியிருக்கிறாங்களாம். அவங்க நிறைய நாள் என்கிட்ட அதை சொல்லி, நான் கொஞ்சம் லைட்டாக அப்போ மாறத்துக்கு முன்னாடி முடியெல்லாம் வளர்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பயே நினச்சிக்கிட்டாங்க எல்லாரும், நான் மாறிட்டேன், ரோட்டில் தான் நான் கைத்தட்டி காசு கேட்குறேன்னு. அந்த மாதிரி எங்கள் அம்மா நிறைய நாட்கள் அப்படி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை நான் கேட்கும்போது எனக்கு அதை விட கஷ்டமாக இருக்கும். அதாவது நான் என்னுடைய போக்கில் நான் போயிட்டுருக்கேன், கரெக்டாக தான் இருக்கேன். ஆனாலும் இந்த சொசைட்டி பார்த்தீங்களா, எங்களுடைய ரிலேஷன் மூலமாக நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிறாங்க, உன் பையன் என்ன பண்ணான், இவ்வளோ தூரம் படித்தான், கடைசியில் என்ன தான் மாற போகிறான் போல இருக்குது, அவன் மாதிரி கை தட்டி காசு கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் ஒரு ஒரு கனமாகவே இருக்கும் மனசுக்குள்ளே. அதுக்கெல்லாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு நான் வந்து சாதிச்சிருக்கிறேன் அப்படின்றத நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். அப்படி நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எக்ஸாக்டான பதில்னான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நெய்பர்ஸ் தான், சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் அப்படி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, திருநங்கைன்னா அவங்க மாறினாங்கன்னா கைத்தட்டி காசு கேட்பாங்க, செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷன்லேயே அவங்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு, அப்படியெல்லாம் கிடையாது, எங்கள் மக்களும் நாங்களும் சாதிப்போம், எங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு நான் ஒரு முதல் நிலமாக முதல் விளைச்சலாக இருக்கிறேன் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன், நான் யாரும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதை தாண்டி இப்போ நீங்கள் லெக்சராக ஒர்க் பண்ணிருக்கீங்க காலேஜில். ஸோ அங்கே இருக்க உங்களுடைய சக ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் உங்களை எப்படி லைக் டாக்டர் ஜென்சியாக பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க? ஸோ நான் வந்து லயலா காலேஜ் அப்படின்னாவே அது ஒரு கோயிலாக தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த காலேஜில் மட்டும்தான் ஒரு வருஷமும் திருநங்கைகளை பற்றியோ திருநம்பிகளை பற்றின ஒரு புரிதல் ஆண்டுதோறும் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷமும் ஒரு 7 திருநங்கை மக்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்க கேட்குற டிகிரியை அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் ஏதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து புரிதல் இல்லாத இடம்னு நான் சொல்லவே முடியாது. அது எனக்கு ஒரு, அதாவது அதுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்போதே ஒரு எங்கேயும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்கு கிடைக்கும். அது ஒரு நிறைவாக இருக்கும். அது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து அந்த புரிதல் இருக்குது. இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், பெரியவங்க தான் சின்ன பசங்களுக்கு போய் கங்கராஜ் பண்ணுவோம், வாழ்த்து சொல்லுவோம். ஆனால் நான் இந்த மாதிரி ஃபேமஸாக இந்த மாதிரி இந்திய அளவில் படிச்சிருக்கிறேன்னு இந்த ஆங்கிலத்துறையில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கங்கராச்சுலேஷன் பண்ணுறாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக தான் இருக்கும். இந்த பசங்க வந்து அதையும் நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்பேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை வாழ்த்துறது அது எல்லாருக்கும் அது கிடைக்காது இல்லையா? எப்பவுமே ஒரு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, மேம் இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும், அதெல்லாம் காதல் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இன்னும் நம்மளை அதை மோட்டிவேட் பண்ணும், நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு. அது அந்த மாதிரி இன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, மேம் நீங்கள் இன்னும் நிறைய சாதிக்கணும் மேம், யாருன்னே எனக்கு தெரியல, நான் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாது, அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் அது நல்லா என்னை வந்து ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக எனக்கு உருவாக்குது. அதாவது எனக்கு கண்ணீரோட ஒரு பாசம் இருக்கும் தெரியுமா, அது நேர்மையாக எந்த விதமான சுயநிலைமே இல்லாத நமக்கு கிடைக்கும் போது அதில் கிடைக்கிற வெற்றியை விட வேற எதுவுமே கிடையாது. அது என்னுடைய பிள்ளைங்களாக நினைப்பேன். ஆசிரியர்கள் மட்டும்தான் ஒரு வகுப்பறையில் வருடம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் கிடையாதுன்றது எல்லாத்தையும் நான் அப்படி நினைக்க மாட்டேன். என்னோட வகுப்பில் இருக்கிற அனைத்து மாணவர்களையும் என்னுடைய பிள்ளைங்களாக தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து என்னை வாழ்த்தும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் என்னோட ஹார்ட்டை வந்து டச் பண்ணுற மாதிரியே இருக்கும். மேம் இப்போது லோயலா காலேஜில் தான் நீங்கள் வந்து படிச்சீங்க. ஸோ அங்கே படிக்கும் போதே உங்களுக்கு நிறையா லைக் ஓகே நான் கண்டிப்பாக படித்து ஒரு பெரிய இடத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு வெறியோடு தான் அங்கே நடந்திருப்பீங்க, அந்த கேம்பஸ்லாம் இருந்திருப்பீங்க, லைக் கிளாஸ் ரூம்ஸில் உட்காந்துருப்பீங்க, அந்த மெமரிஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து வந்து இன்றைக்கி அதே காலேஜில் நீங்கள் வந்து ஒரு லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே நடந்து போகும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும், அதெல்லாம் அந்த நினைவுகள்லாம் வருமா மைண்டுக்கு?
ஸோ அந்த மாதிரி நான் நினைக்கும் பொழுது நிறைய பேர் அங்கே வந்து என்ன நினச்சிருக்கிறாங்க எங்கள் காலேஜில் கூட இது வந்து எப்படி முடிக்க போகுது, இது எப்படி சாதிக்க போகுதுன்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரங்களில் ஒரு பாரதியார் சொன்ன நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற அந்த அந்த குரலோடு நான் கெம்பீரித்து தான் நடக்கிறேன் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அது மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் அப்படி ஒரு ஜோன் எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சந்தோஷமாக நான் டாக்டர் ஜென்சியாக அங்கே வளம் வந்துட்டுருக்கேன். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. முதல்வர்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். இதுக்கப்புறம் எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க அப்படின்னு என் சார்பாகவும் என் சேனல் சார்பாகவும் உங்களை விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.